எல்லாரும் தப்பு பண்ணக்கூடியவங்க தான், எல்லாரும் மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல யார் தவற உணர்ந்து மீள விரும்புறாங்களோ அவளை தேர்ந்தெடுத்துறான். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் சுத்தமானவங்க நினைக்க வேண்டாம், எல்லாத்தையும் தவறுக்கு தான் செய்யுது. ஆனா தூய்மை விரும்பிட்டாங்க, அதுல முந்திக்கிட்டாங்க, அந்த உணர்வுகளையும் ஒத்துக்கிறதையும் ஒப்படைக்க முந்திட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்வுகளையும் ஒத்துக்கிறதையும் ஒப்படைக்க முந்திட்டா போதும், மீள விரும்பிட்டா போதும். மீள விரும்பும்போது இன்னும் கொஞ்சம் நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் சேர்த்து கேட்டா போதும். இது ஒவ்வொரு தடவையும் நமக்கு அறிவிக்கப்பட்டே இருக்குது. திருப்பி திருப்பி ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா அது வாழ்க்கையா மாறுறதுக்காக தான். சில நேரத்துல பேசுறதே பேசிட்டு இருப்பாங்க, நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இல்ல அது நமக்கு வாழ்க்கையை மாறாம இருக்குது, நினைவூட்டும் நல்ல விஷயம் திரும்ப திரும்ப கொண்டு வர காரணமே, கொண்டு வந்தாலும் நம்ம சொந்தமா அதை உணர்ந்து ஒத்துக்கிட்டு ஒப்படைக்காம இருக்கோம், மீள விரும்பாம இருக்கோம், நமக்காக நம்ம சமுதாயத்துக்காகவும் இரண்டு பொறுப்பேற்படுத்தாம இருக்கோங்கிறதுக்காக தான் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டே இருக்கோம், மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். அப்படி வரும்போது நம்ம கவனிக்கிறோம், அதை அப்படியே அலட்சியப்படுத்திட கூடாது. நம்ம சின்னதை அப்படியே அலட்சியப்படுத்திடுவோம். எப்பயுமே பேசுனதா வந்துட்டு இருக்குது, பேசுறதே பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இதுவும் நமக்கு சைத்தான் ஆலய காமிக்கிறது தான். பேசின விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம், எந்த அளவுக்கு வாழ்க்கையை இணைச்சு பார்த்தோம், அது எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டு மேல விரும்பணும், இறைவன் ஒப்படைச்சோம் அப்படிங்கறத கவனிச்சு பார்த்தோம்னா அதுல ஒண்ணுமே செஞ்சுக்க மாட்டோம். அதனால திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் அத்தாட்சி இருக்குது. ஒரு விஷயத்தையே திருப்பி வரும்போது இன்னொரு அத்தாட்சி இருக்கும். ஒருவேளை அது நடந்திருக்கும், அது அத்தாட்சியை பார்த்திருப்போம், நன்றி செலுத்தாம தவறி இருப்போம். ஆமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துச்சு, நமக்கு இரண்டு ஒப்படைச்சோம், மீள விரும்பணும், மீட்டு கொடுத்துருக்கான், ஆனா கவனிக்க தவறிட்டோம். மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் நன்றி செலுத்தல. எது ஒண்ணுமே இறைவன் நம்ம கேட்கிறோம், கொடுத்ததுக்கும் அடுத்த விஷயம் மாறிடும்.